Hi babes, welcome back to my channel Drama Love Shifa. Golden Blood episode 2. ஃபஸ்ட்டு சீனே ஒரு கொஷினோட ஆரம்பிக்குது. இந்த உலகத்தில் மனுஷங்க தான் எல்லாரை விட ரொம்ப சக்தி வாய்ந்த உயிரினமா? இதே உலகத்தில் வேறு உயிரினமும் இருக்குது. அதுவும் மனுஷங்க மாதிரியே மனுஷங்களுக்கு நடுவில் இம்மார்ட்டலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதாவது சாவே இல்லாமல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வேம்பயர் ஒரு மனுஷனை மயக்கி அவங்ககிட்டேருந்து ரத்தம் குடிக்க ட்ரை பண்ணுது. அந்த இடத்துல ஒரு லேடி வராங்க. இவங்க தான் தாரா. ஆல்ரெடி ஃபஸ்ட் எபிசோட்ல இவங்களை பற்றி பேசியிருப்பாங்கல்ல. அந்த வேம்பயரு அந்த பையனை கடிக்க போகும்போது உனக்கு ஃபஸ்ட்டு ரூல் ஞாபகம் இல்லையா? அதுக்கு அந்த வேம்பயர் கோவமா உன் வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த இடத்துக்கு மார்க்கை வர சொல்லி அந்த வேம்பயரை பிடிக்க சொல்கிறா தாரா. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் அந்த மாதிரி அவனை கொல்ல நான் ட்ரை பண்ணலை, வெறும் பிளட்டுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு அந்த வேம்பயர் கெஞ்சுது. அதுக்கு நம்ம பாரு இந்த மாதிரி தப்பாக யூஸ் பண்ணுறது நம்மளோட இனத்துக்கே நல்லது கிடையாது, நம்மளோட ரகசியம் எல்லாம் வெளியில் வரும் அப்படின்னு சொல்ல அந்த வேம்பயர் கெஞ்சிக்கிட்டே இருக்குது. மார்க்கு அந்த வேம்பயர் அங்கேருந்து எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஒரு மனுஷன் அங்கே இருந்தால அந்த வேம்பயரை கடிக்க ட்ரை பண்ணிச்சு. அந்த மனுஷனை எல்லாம் மறக்க வச்சிடுறாங்க. மார்க் கூட ஒரு ஆண்டி இருந்தாங்கல்ல, அந்த ஆண்டி தான் ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே ஏதோ ஸ்மெல் வருது. அவன் ஸ்மெல் பண்ணதுமே எல்லாத்தையும் மறந்துடுறான். மறந்துட்டு ஆண்டி பின்னாடியே போகிறான். அப்போ தாரா சொல்கிறாங்க, நம்ம வேம்பயர்ஸோடைய ஃபஸ்ட்டு ரூலே என்னென்னா மனுஷங்களை நம்ம கொல்லக்கூடாது, ஆனால் அதுக்கு பதிலாக நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா பிளட்டெல்லாம் டொனேட் பண்ணுவாங்கள்ல, அதுலேருந்து இவங்களுக்கு வேண்டிய பிளட்டெல்லாம் இவங்க எடுத்துக்குவாங்க போல். ஆனால் எல்லாருமே இவங்க பேச்சு கேட்டு இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லைல்ல. அதில் முக்கியமானது இந்த நக்கன் இருக்கான்ல, அவன் அவன் தாராவுடைய ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இல்லை. அவன் இஷ்டத்துக்குபடி எப்பெல்லாம் வேணுமோ அப்போல்லாம் ஹியூமன்ஸ் பிளட்டை எடுத்துக்குவான். இவங்கெல்லாம் இன்னும் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு காரணம் இவங்களுடைய ஸ்ட்ராங்கான லீடர் தாரா தான். ஆனால் அவங்களுடைய பவர் கூட கோல்டன் பிளட்டுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல இதெல்லாம் இப்போ மார்க்கு தாங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ என்னை பற்றியா சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாம், நான் இப்போ இங்கே வந்த ரீசனே உனக்காகத்தான்னு சொல்கிறான். நீ தப்பாக நினச்சிக்கிட்ட போல், அதை நானாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, நான் 20 வருஷமாக உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அது எப்படி 20 வருஷமா அப்படின்னு அவன் சொல்ல, இந்த கோல்டன் பிளட்டு சாதாரண விஷயம் கிடையாது, நான் 20 இயர்ஸாக உன்னை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் உனக்கே அது தெரியாதில்ல அப்படின்றான். சரி, இப்போ நான் இங்கேருந்து கிளம்பவா அப்படின்னு அவன் கேட்க, அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டு, கிளம்ப போறியா? இந்த நேரத்தில் நீங்கள் இருந்து வெளியில் போனால் வெளியில் மார்க்கெட்டில் இருக்க எல்லாரும் ஒன்று ஒரு வழி பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறான். நான் இங்கே இருந்தால் மட்டும் நீயும் ஒரு வேம்பயர் தானே, என்ன நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அது மட்டும் இல்லை, உன் கூட ஒரு ஆண்டி இருந்தாங்களே, அவங்களும் வேம்பயர் தானே அப்படின்னு கேட்க அந்த ஆண்டி இங்கே வந்துடுறாங்க. நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு அவன் கேட்க, நான் ரொம்ப நேரமாக நான் இங்கே இருக்கேன், நான் இங்கே வந்ததே உனக்கு தெரியலல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இங்கே வா, நான் உனக்காக ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு என்னமோ காட்டுறாங்க. அதை ஓப்பன் பண்ணதுமே ஏதோ ஸ்மெல் வர, அதை ஸ்மெல் பண்ணதுமே இவன் மயக்கம் போட்டு கீழே விழ போகிறான். மார்க்கு கரெக்டாக அவனை கேட்ச் பிடிச்சிக்கிறான். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டி சொல்ல, ஆனால் மார்க்கு தாங்கையே மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஆண்டி மறுபடியும் மார்க் அப்படின்னு கூப்பிட்டதுக்கப்புறம் தான் அவனுக்கு சுய நினைவே வருது. அன்னைக்கு மார்க் மறுபடியும் அவன் தங்கியிருந்த ரூம்க்கு ரிட்டர்ன் போகிறான். ரூம் எல்லாம் ஒரே கலைஞ்சு கிடக்குதுல்ல. அப்போ அந்த இடத்துக்கு நக்கன் வரான். வாட் த அப்படின்ட்டு, என்னது இது, இந்த ரூம் இப்படி கிடக்குது, இது உன்னுடைய ரூமா அப்படின்னு கேட்க, ஆமாம், இந்த ரூம் இப்படி பண்ணது நான் தான், ஸோ நானே அதுக்கான காசு கொடுத்துட்றேன்னு சொல்கிறான். நக்கன் எதுவும் சொல்லாமல் அவன் கூட அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கான். கேர்ள் ஃப்ரெண்டு பின்னாடியே போகிறான். சரி, நான் உன்னை ஈவெண்ட்டில் பார்க்கவே இல்லையே, அது என்ன ரொம்ப போரிங்காக இருந்துச்சு அப்படின்னு கேட்க, இல்லை நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி, நீ எனக்காக ஏதாவது சஜஷன் வச்சுருந்தா சொல்லு, அதையும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறான். ஆமாம், மிஸ் தாரா எப்படி இருக்காங்க? இப்போவாச்சும் என்னை நினச்சி கொஞ்சம் பெருமைப்படுறாங்களா அப்படின்னு கிண்டலாக கேட்டுட்டு, சரி இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கத்தி எடுத்து அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு மீனா இருக்கால அவன் பக்கத்தில் போகிறான். உனக்கு இந்த ஸ்டைல் பிடிக்குமா அப்படின்ட்டு அந்த பொண்ணோட கையை கட் பண்ண போகிறான். என்ன பண்ணுற நீ? மனுஷங்களை கொல்லக்கூடாது, அது நம்ம ரூல்ஸ்க்கு அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்ல, ரிலாக்ஸ் பண்ணு, நான் ஒன்றும் கொல்ல போகிறேன்னு சொல்லவே இல்லையே, வெறும் ரத்தத்தை எடுக்க போகிறேன் அவ்வளோதான், என்ன ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிறேன், தாராதா இங்கே இல்லைல்ல அப்படின்ட்டு அவன் மெதுவாக அவளோட கழுத்தை கடிக்க போகிறான். அப்போ தாரா அங்கே வந்துடுறாங்க. ஸ்டாப் அப்படின்னுட்டு, நீயா இருந்தாலும் யாராக இருந்தாலும் ரூல்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே சிரிச்சுக்கிட்டாவன், நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன் அப்படின்னு ஒரு சொடக்கு போடுறான். உடனே அந்த பொண்ணு சுயநினைவுக்கு வந்துடுறான். சரி, என் வேலை முடிஞ்சிச்சு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னுட்டு அங்கேருந்து போக போகிறான். போகிறதுக்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லுங்கள் மிஸ் தாரா அப்படின்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான்.
அப்போ தாரா மார்க்கை பார்த்து, நீ என்ன எங்கிட்டாச்சும் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மார்க் தாரா கிட்ட சாரி சொல்கிறோம். அவங்க எதுக்கு அப்படின்னு கேட்க, இவன் கோல்டன் பிளட்டை லைட்டாக டேஸ்ட் பண்ணிட்டால, டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இவனுக்கு உடம்புல என்னென்னமோ ஆச்சல, அதெல்லாம் தாராக்கு ஒரு சின்ன விஷுவல் மாதிரி தெரியுது. அப்போ அந்த தாரா சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, இது உன்னோட மிஸ்டேக் கிடையாது, நான் உன்னை மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு டாங் இங்கே வரப்போகிறான் அப்படின்றத நான் என்னோட விஷனில் பார்த்துருக்கணும். ஆனால் என்னால் என் விஷனில் அதை பார்க்க முடியல. சரி, நக்கன் டாங்கை மீட் பண்ணானே அப்படின்னு கேட்க, இல்லைன்னு சொல்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் என்னோட பவர் வீக் ஆகிட்டே இருக்குது, என்னுடைய விஷனும் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ நம்ம கோல்டன் பிளட்டை ஒழுங்காக பாதுகாக்கணும். அதை நக்கன் மாதிரியான ஆளுங்க கையில் நம்ம கண்டிப்பாக பட விடக்கூடாது. ஏன்னா அந்த கோல்டன் பிளட்டோட பவர் ரொம்பவே ஜாஸ்தி. அதுக்கு மார்க் சொல்கிறான், ஆனால் என்னால் இதுக்கு மேலே கோல்டன் பிளட்டோடைய பாதுகாவலாம் இருக்க முடியும்னு நினைக்கல அப்படின்னு சொல்ல, ஏன் என்னாச்சு, என்னோட பவர் வீக் ஆகிடுச்சு நீ இப்படி சொல்கிறியான்னு தாரா கேட்குறாங்க. இல்லை, அதனால் கிடையாது, அது வந்து அப்படின்னு அவன் தயங்க, நான் உன்னை எப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போவே எனக்கு உன்னோட விஷன் தெரிஞ்சு போச்சு. நம்மளுடைய அடுத்த லீடர் நீ தான். என்னோட விஷன் எப்பயும் தப்பாக போகாது. ஆனால் என்னோட விஷனே இல்லைனாலும் உன்னை விட கேப்பபிளான ஆள் இந்த வேலைக்கு வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல, ஆனால் நான் கூட என் வேலையை ஒழுங்காக செய்யலையேன்னு மார்க் சொல்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த கோல்டன் பிளட்டை பாதுகாக்க வேண்டிய வேலை இன்னும் 1 வருஷத்தில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நக்கன் என்ன வேற யார் நினைச்சாலும் கோல்டன் பிளட் அவங்க கைக்கு கிடைக்காதுன்னு சொல்றாங்க. சரி, அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, அடுத்த நாள் மார்க்கு டாங்க பார்க்க வந்திருக்கான். அவங்க வந்து ஒரு ஃப்ளவரிஸ்ட் போல் ஒரு ஃப்ளவர் ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே தான் நைட்டு அவனை தூங்க வச்சுருக்காங்க. இவன் மார்க்கு பக்கத்தில் போனதுமே இவனுக்கு ஏதோ ஒரு ஸ்மெல் வருது. இவன் அந்த ஆன்ட்டி கிட்ட, ஆன்ட்டி உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்மெல் வருதா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஆன்ட்டி, நம்மளால் பிளட்டு தவிர வேறு எதையுமே ஸ்மெல் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஆனால் இவனுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்மெல் வருது. இவன் போய் டாங்கோடைய பக்கத்தில் உட்காடுறான். அப்பயும் அவனுக்கு அந்த ஸ்மெல் ஹெவியாக வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பக்கத்தில் போய் அவன் ஃபேஸை தொட்டு பார்க்குறான். அவன் ஃபேஸை டச் பண்ண தாங்க தூக்கத்திலே சிரிக்கிறான். ஆனால் அவன் கண்ணை முழிச்சு மார்க்கோட ஃபேஸை பார்த்ததுமே, நீ என்ன சொன்ன, என்கிட்ட பிளட்டு குடிக்க மாட்டேன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் அவன் பிளட்டை எடுக்க வரலன்னு சொல்கிறேன் மார்க். உனக்கு 21 வயசு ஆகிற வரைக்கும் நான் உன் கூட இருந்து உன்னை பார்த்துக்க போகிறேன், அதாவது இப்போ இருந்து அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னு அவன் கேட்குறான். இல்லை, கண்டிப்பாக என்னால் முடியாது, என்னை நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்ல, இல்லை உன்னால் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்கிறான். நான் ஒன்றும் உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்கல, அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறான். இப்போதைக்கு உனக்கு வேறு எந்த பிளேஸுமே சேஃப் கிடையாது, ஸோ நீ என் கூட வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு உன் கூட வரணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏன்னா இத்தனை நாள் என்னை நான் தானே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் நீ நேற்று ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டல, எங்களோட ஈவெண்ட்டுக்கு வந்து அங்கே உன்னுடைய ரத்தத்தை நீ எல்லாருக்கும் தெரிய வச்சுட்டேன், இப்போ நிறைய பேருக்கு உன்னை பற்றி தெரிஞ்சிருக்கும், அவங்க எல்லாருடைய டார்கெட் இப்போ நீயாக தான் இருப்ப அப்படின்னு சொல்ல, இருக்கலாம் இல்லாமலும் போகலாம்ல அப்படின்னு அவன் சொல்லான். இது ஒன்றும் ஜோக் கிடையாது, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு அவன் சொல்ல, இல்லை என்னை நானே பார்த்துக்கிறேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் இன்றைக்கி வீட்டுக்கு போய் நேற்று நைட்டு நடந்ததை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் என்னை நம்பு, என்னை நானே நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு அவன் சொல்ல. ஆனால் மார்க் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. இப்போதைக்கு நீ வெளியில் போக முடியாது, அதாவது தனியாக போக முடியாது, அது எனக்கு ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்ல, இல்லை என்னை நானே பார்த்துக்குவேன்னு சொல்கிறான். ஆனால் மார்க் கேட்குற மாதிரி இல்லை. இப்போ நீ என் கூட வந்து இனிமேல் என் கூட தான் தங்கி ஆகணும், உனக்கு 21 வயசு ஆகுற வரைக்கும் அப்படின்னு சொல்ல, உன் கூட தங்கணுமா, இப்போ தான் உன்னை ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கேன், முன்ன பின்ன தெரியாதவங்க கூட நான் எப்படி தங்குறது அப்படின்னு கேட்க, முன்ன பின்ன தெரியாதவங்கலாம் கிடையாது, 20 வருஷமாக நான் தான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான் அவன். இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு அவன் சொல்ல, அது எப்படி, 20 வருஷமாக நான் தான் உன்னை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன், நான் உன்னை ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன்றதே உனக்கு 20 வருஷம் கழிச்சு இப்போ தான் தெரிஞ்சிருக்குது. சரி அப்படியே இருக்கட்டுமே, அதே மாதிரி நான் தனியாகவே இருந்துக்கிறேனே அப்படின்னு அவன் சொல்ல, இல்லை நேற்று நீ ஈவெண்ட்டுக்கு வந்தது ரொம்ப தப்பு, வந்து இந்த பிரச்சனை நீயே தான் உருவாக்கிக்கிட்ட, ஸோ இப்போதைக்கு நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும், என்ன புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறான். சரி, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்னோடய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் என்னோடய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன், ஓகேவா அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகே சொல்கிறான். 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. தாங்க முன்னாடி போக மார்க்கு பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கான். கண்ணில் ஒரு கூலர்ஸ் வேற போட்டிருக்கான். அப்போ டாங்கோட மனசுக்குள்ள, இவன் ஒரு வேம்பயர் தானே, வேம்பயர்னா சன்லைட்க்கு பயப்படுவாங்கல்ல, சரி அப்படின்னா இவங்கிட்ட தப்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பிளான் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டை தாண்டி வெளியில் வரான். அங்கே சூரிய வெளிச்சம் இருக்குல்ல, சூரிய வெளிச்சத்தை பார்த்து எப்படியாச்சும் இவன் பயப்படுவான், நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கேன். ஆனால் மார்க் கொஞ்சமும் பயப்படாமல் அசால்ட்டாக வந்து சூரிய வெளிச்சத்தில் வெளியில் வந்து நிற்கிறான். தாமுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு, என்னடா இவன், இவனுக்கு எப்படி ஒன்றுமே ஆகாமல் இருக்குது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே தோணுது.
ச்சே அப்படின்னு அவன் கோவமாக போக மார்க் அவன் பின்னாடியே ஸ்டைலாக போகிறான். 2 பேரும் கொஞ்ச தூரம் நடந்து போகிறாங்க. அங்கே பக்கத்தில் பஸ் ஸ்டாப் வருது. அப்போ இவங்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி டாங் நடிக்கிறான். மார்க் பக்கத்தில் போய் அவன் அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பாட்டிக்கிட்ட இருந்த எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். இவன் கையில் இருந்ததையும் வாங்கிக்கிட்டு பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறான். இவன் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்த கேப்பில் மறுபடியும் இவன் எஸ்கேப் ஆகி வேற எங்கேயாச்சும் போக ட்ரை பண்ணுறான். அப்போ பாட்டி கேட்குறாங்க, எங்கப்பா உன் கூட ஒரு பையன் வந்தாலும் அவன் எங்கே அப்படின்னு கேட்க மார்க் அசால்ட்டாக திரும்பி பார்க்க தாங்க ஓடி போய் நின்றுக்கிட்டு இருந்த பஸ்ஸில் ஏறிட்டு இவனை பார்த்து ஸ்டைலாக பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். கண்டக்டர் பக்கத்தில் வந்து இவங்ககிட்ட டிக்கெட் வாங்குறதுக்கு காசு கேட்குறாரு. பார்த்தா இவங்ககிட்ட காசும் இல்லை ஃபோனும் இல்லை. சாரி, நான் என் ஃபோனு காசு ரெண்டுமே கொண்டு வரல. நான் இறங்கும்போது என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு காசு கொடுக்குறேன், ஓகேவா அப்படின்னு சொல்ல. ஆனால் பஸ்ஸில் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அடுத்த ஸ்டாப்லேயே நிற்க வச்சு அவனை இறக்கி விட்டுடுறாங்க. அவன் இறங்கின அதே ஸ்டாப்பில் அவனுக்காக மார்க் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு டாங் கேட்குறான். இந்தா உன்னுடைய ஃபோனு உன்னோட வேலட் ரெண்டுமே இதில் தான் இருக்குது. ஆனால் இப்போ நான் உன்கிட்ட இதெல்லாம் கொடுக்க மாட்டேன். வா, அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். என்னோட அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவன் கேட்க 20 வருஷமாக உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் உனக்கு என்னை பற்றி எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறான் டாங். வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்குறியா அப்படின்னு அவன் கிண்டலாக கேட்குறான். அந்த டெஸ்ட்டில் நான் வின் பண்ணிட்டேன், நான் சொல்கிறது நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு மார்க் சொல்ல மறுபடியும் டாங் அவங்ககிட்ட எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறான். ஆனால் மார்க் அவனை பிடிச்சிட வேறு வழி இல்லாமல் 2 பேரும் ஒன்றா அவங்களோட காலேஜ்க்கு வந்துடுறாங்க. இப்போவாச்சும் என் பேக்கை கொடு அப்படின்னு கேட்க மார்க்கு பேக்கை கொடுக்க மாட்டான். ப்ளீஸ் கொடு, என்னோட ரூம் கீ அதில் தான் இருக்குது அப்படின்னு அவங்ககிட்ட பேக்கை வாங்கிட்டு அவன் உள்ளே போகிறான். மார்க்கும் பின்னாடியே உள்ளே போக ஆனால் வாட்ச்மேன் இவனை உள்ளே விட மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் உள்ளே அலோடு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ டாங் அவனோட ரூம் ஓடி போயிடுறான். டாங்கில் அங்கே இவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். டேய் எங்கடா போன நைட்டு ஃபுல்லாக அப்படின்னு அவன் கேட்க, டேய் நான் சொன்னால் நீ நம்ப மாட்டாடா அப்படின்னு அவன் ஆச்சரியமா, நேற்று நைட்டு என்னாச்சு தெரியுமா, என்னை ஒரு வேம்பேரை கடத்திருச்சுடா அப்படின்னு சொல்ல, வேம்பேரா அப்படின்னுட்டு அவன் சிரிக்கிறான். நீ என்னோட ஃப்ரெண்டு தான், அதுக்காக நீ சொல்கிற எல்லாத்தையும் என்னால் நம்ப முடியாதுடா. நேற்று நைட்டு நீ உண்மையாலுமே எங்கே இருந்தேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்ல, டேய் சாரிடா, நான் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன். நீ என்னை மன்னிக்கிறதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுறேன். வேணும்னா நான் ஒரு வாரத்துக்கு டாய்லெட் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பரவாயில்ல விடு அப்படின்னு டாங்கில் சொல்கிறான். அப்புறம் உனக்கு வேறு உடம்பு சரியில்லைல்ல அப்படின்னு டாங்கில் சொல்ல, டேய் இன்னொரு விஷயம்டா, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் போய் உண்மையாலுமே நான் நல்லா தான்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு டாங்கில் அவனை பார்த்து கிண்டலாம், ஏண்டா ஒரே ஒரு நைட்டு நீ வெளியில் தங்கின, அதுக்குள்ளே வேம்பயரை பார்த்தேன்னு சொல்கிற, உனக்கு எந்த நோயும் இல்லைன்னு சொல்கிறேன், இன்னும் ஒரு நாள் வெளியில் தங்கினா இன்னும் என்னென்னமோ கற்றுக்கிட்டு வந்துடுவ போலையே அப்படின்னு கிண்டலாக கேட்குறான். சரிடா எனக்கு புரியுது, நான் உன் இடத்துல இருந்திருந்தா இப்போ நீ சொல்கிறத நானும் தான் நம்பியிருக்க மாட்டேன் அப்படின்னு டாங்கு அவனுடைய தோல்வியை ஒத்துக்கிறான். சரி எனக்கு வெளியில் வேலை இருக்குது அப்படின்னு டாங்கில் அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்போ டாங்கு ஆன்லைனில் ஒரு வேம்பயரை எப்படி ஃபைட் பண்ணுறது அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்க அதில் வேம்பயர்ஸ்க்கு பிடிக்காத விஷயம் கிராஸு, கார்லிக்கு, அப்புறம் ஹோலி வாட்டர் இதெல்லாம் அதில் காட்டுது. இவனும் ஒரு கிராஸ் ரெடி பண்ணுறான். 2 சாப்ஸ்டிக்கை ஒன்றா சேர்த்து கிராஸ் பண்ணுறான். கார்லிக்கு பதிலாக இவங்கிட்ட கார்லிக்கு ப்ரெட்டு தான் இருக்குது போல், அதை எடுத்து ரெடியாக வச்சுருக்கான். அப்புறம் மெதுவாக வெளியில் போய் பார்த்தா யாரையும் காணும். பரவாயில்ல, அந்த மார்க் இங்கே வரல அப்படின்னுட்டு நிம்மதியாக குளிக்க போகிறான். இவன் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது வெளியில் என்னமோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. போய் எட்டி பார்த்தா ஒரு க்ரீம் கீழே கிடக்குது. அந்த க்ரீம் எடுத்து மறுபடியும் அந்த இடத்துலையே வச்சுட்டு இவன் நிம்மதியாக குளிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியில் வரான். அப்போ ஹாலில் மார்க் உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீ எப்படி வந்த, நான் தான் கதவை சாத்தி வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்ல, பால்கனி ஓப்பனாக இருந்துச்சு, அது வழியாக தான் வந்தேன். வேம்பயரை விட இந்த பால்கனிலேருந்து திருட வந்தாலே உன்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவன் சொல்ல, உடனே டாங்கு அவன் ஒரு கிராஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தால அந்த கிராஸை வந்து மார்க் கிட்ட காமிச்சு பயமுறுத்துறான். ஆனால் மார்க் அசால்ட்டாக அந்த கிராஸ் அவன் கையிலேருந்து பிடுங்கிக்கிறான். அடுத்து அந்த கார்லிக் ப்ரெட்டை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு அவன் மேலே வீசுறான். என்ன எரியுதா எரியுதா, இது நல்லா வேலை செய்தில்ல அப்படின்னு அவன் பாட்டுக்கு அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னு தெரிஞ்சதுமே அவனோட கிட்டார் எடுத்து அவனை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்போ அவனோட டவல் கழண்டு கீழே விழுந்துடுது. அந்த மார்க்கை பார்த்துட்டு தலையை அந்த பக்கம் திருப்பிட்டு அங்கே பாரு அப்படின்னு காட்டுறான். இவன் என்னத்தை காட்டுறான் அப்படின்னு குனிஞ்சு பார்த்தா என்னோட டவல் கழண்டு இருக்குது. பையன் பிறந்த மீனே நின்றுக்கிட்டு இருக்கான். உடனே அந்த கிட்டாரை வச்சு அவனுடைய மானத்தை காப்பாற்றிக்கிறான். அப்போ மார்க் சொல்கிறான், நான் உனக்கு 10 நிமிஷம் தரேன், இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒழுங்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரத்தில் மார்க்கும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறான். சாரி, டாங் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறான். அப்போ டாங் கேட்குறான், அப்படின்னா உண்மையிலுமே நீ எதுக்கும் பயப்பட மாட்டியா அப்படின்னு கேட்க, நீ நம்பினதெல்லாம் வெறும் தியரி தான் அப்படின்னு சொல்கிறான். எதை, அதான் அந்த கிராஸு, கார்லிக்கு இதெல்லாம் சும்மா தியரி தான், நாங்கள் வேணும்னு தான் மனுஷங்களை இந்த மாதிரி வேறு வேறு விஷயத்தெல்லாம் நம்ப வச்சுருக்கோன்னு சொல்கிறோம். அதாவது சன்லைட்க்கு பயப்படுறது, கார்லிக்கு, இந்த கிராஸு,
நைட்டில் வேட்டையாடுறது இதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்க, அதுக்கு மார்க் ஆமான்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னு கேட்க, அப்போ தானே நானும் மனுஷங்களோட மனுஷங்களாக கலந்து வித்தியாசம் இல்லாமல் வாழ முடியும்னு சொல்கிறான். அப்படின்னா அந்த படத்தில் காமிச்சது எல்லாமே பொய்யா அப்படின்னு அவன் ஆச்சரியமாக கேட்குறான். அது இருக்கட்டும், உன் வேலை முடிஞ்சிச்சா, எல்லாம் பேக் பண்ணிட்டியா, கிளம்பலாம் அப்படின்னு மார்க் சொல்ல, இல்லை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போகலாம், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அவன் டொமேட்டோ ஜூஸ் அப்படின்னு சொல்கிறான். ஓ, ரெட் கலரில் எதுவாக இருந்தாலும் நீ குடிப்பி அப்படின்னு கேட்க, அப்படி இல்லை, என்னால் எதை வேணால் சாப்பிட முடியும், ஏன்னா எனக்கு டேஸ்ட்டு ஸ்மெல்லு எதுவுமே என்னால் ஃபீல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அவனும் அவனுக்கு டொமேட்டோ ஜூஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு இவன் ஏதோ சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். டொமேட்டோ ஜூஸ் அவன் குடிக்கும்போது அவனுக்கு என்னமோ திடீர்னு வித்தியாசமாக ஃபீல் ஆகுது, என்னன்னு தெரியல. அப்போ இவன் சாப்பிட்டுட்டு இருக்கான்ல அந்த சாப்பாடை பார்க்குறான். இவன் அந்த சாப்பாடையே பார்த்துக்கிட்டு இருக்க, இவனுக்கு அந்த சாப்பாடுடைய ஸ்மெல்லு வருது போல். அப்போ அவன் இன்னைக்கு காலையில் டாங் பக்கத்தில் இருக்கும்போது ஏதோ ஸ்மெல் வருதுன்னு சொன்னால அந்த ஞாபகம் வருது. டாங் கேட்குறான், உனக்கு இந்த சாப்பாடு வேணுமான்னு. கொஞ்சோண்டு கொடு, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னுட்டு அவன் கேட்க, டாங்கு இவன்கிட்ட நீட்டுறான். இவன் அந்த சாப்பாடை பக்கத்தில் நீட்டி ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அந்த சாப்பாடை ஸ்மெல் பண்ணுறதை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டாங்கை ஸ்மெல் பண்ணிவிட்டு அவன் பக்கத்தில் வரான். டாங்கே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அவனுக்கே புரிஞ்சு போயிடுது, ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி திரும்பிக்கிறான். அப்போ டாங்கு அந்த சாப்பாடை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அவன் உடம்பையும் ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். என்னாச்சு, இவன் எதுக்கு நம்மளை எப்படி ஸ்மெல் பண்ணி பார்க்குறான் அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறான். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி இப்போ கிளம்பலாமா அப்படின்னு கேட்க, மார்க்கு அவனோட கிட்டார் கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுக்குறான். சரி இந்த கிட்டாரையும் எடுத்துக்கிறியா, வா போகலாம் அப்படின்னு கேட்க, இல்லை ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் எங்கேறேன், நான் இந்த கிட்டாரை கொஞ்ச நேரம் இங்கே ப்ளே பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, மார்க்கு வேறு வழி இல்லாமல் சரி ஓகேன்னு சொல்கிறான். அவன் கிட்டாரை எடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறான். உனக்கு என்ன சாங் பிடிக்கும் சொல்லி நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு கேட்க, அதுக்கு மார்க்கு என்ன சாங்காக இருந்தாலும் ஓகே நீ ப்ளே பண்ணுன்னு சொல்கிறான். அப்போ மார்க்குக்கு ஞாபகம் வருது, அந்த கிட்டாரை டாங்குக்கு கிஃப்ட் பண்ணது மார்க்கு தான். அப்போ டாங் கேட்குறான், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், இந்த கிட்டாரை எனக்கு கிஃப்ட் பண்ணது நீயா அப்படின்னு கேட்க, அது ஏன் அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்குறான். இப்போ நான் உன் கூட வரணும்னா இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு டாங் சொல்ல, உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட வேலை அப்படின்னு மார்க் என்னமோ சொல்கிறான். அப்போ கிட்டாரோட கம்பி கட்டாகி டாங்கோடைய விரலை வெட்டிடுது, அவன் கையிலேருந்து ரத்தம் வருது. உடனே மார்க் அவன் பக்கத்தில் வர, டாங் பயந்துட்டு மார்க் அங்கேருந்து தள்ளி விட்டுடுறான். இங்கே டாங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மார்க்கால் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. மார்க்கு திரும்பி டாங்கை பார்த்து, ஓடிடு இங்கே நிற்காத ஓடு அப்படின்னு சொல்ல, டாங்கு உடனே அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணுறான். லெஃப்ட்டில் ஏறி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறான், லெஃப்ட்டு வேலை செய்யலை. ஸோ வேறு வழி இல்லாமல் படிக்கட்டில் இறங்கி ஓடிக்கிட்டே இருக்கான். அப்போ மார்க் அவன் பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் கரெக்டாக அந்த இடத்துக்கு தாரா வந்துடுறாங்க. தாரா வந்து மார்க்கு முன்னாடி நிற்க, மார்க்கு அவனுடைய சென்ஸுக்கு வந்துடுறான். காலேஜ்லேருந்து ஓட ஆரம்பித்த டாங்கு ஸ்ட்ரைட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான். நான் ஒரு க்ரைமை ரிப்போர்ட் பண்ணணும், என்னை ஒரு வேம்பயர் துரத்துது அப்படின்னு அந்த நடந்த விஷயத்தெல்லாம் அந்த போலீஸ்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த போலீஸ் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க, ஏன்னா வேம்பயர் அவங்க எப்படி நம்புவாங்க. ஸோ மார்க்கோடைய ஃபேமிலி நேமு அதெல்லாம் சொல்லி அவங்க ஃபேமிலியே வேம்பயர், அவங்க என்னோடய பிளட்டுக்காக என்னை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கே இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த போலீஸ் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு வேறு ஏதாவது வேலை வந்துடுது. அப்போ அங்கே இன்னொரு ஆள் வரான். அவன் யூனிஃபார்ம் எதுவும் போடலை. ஆனால் அவன் டாங்கிட்ட வந்து, உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னா என் கூட வாங்க அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு போய் ஒரு தனி ரூமில் உட்கார வச்சுட்டு கதவை சாத்திட்டு வெளியில் போயிடுறான். அந்த மொட்டை மண்டையனை பார்த்தாலே டவுட்டாக இருக்குது, அவனை நம்பி எப்படி இந்த டாங் போனானோ தெரியல. எங்கள் தாரா மார்க்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கோல்டன் பிளட்டோட பவர் ரொம்ப அதிகம்தான், அதனால் நீ உன்னோட கண்ட்ரோலை இழந்தது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இந்த கோல்டன் பிளட்டோடைய ப்ரொடெக்டரை நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே மார்க்கு ப்ளீஸ் தாரா எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நான் என்னோடய வேலையை சரியாக செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். போலீஸ் ஸ்டேஷனில் ரொம்ப நேரமாக டாங் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ இவனை வந்து உள்ளே வச்சு சாத்திட்டு போனால அந்த ஆள் மறுபடியும் உள்ளே வரான். வரும்போதே, உன்னுடைய பிளட்டு ரொம்ப ஸ்பெஷலான பிளட்டாமே, வேம்பையர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச பிளட்டாமே, அதுக்காகத்தான் எல்லோரும் என்னை தேடுறாங்களா அப்படின்னு கேட்க, டாங்குக்கு லைட்டாக டவுட் வருது, இவன் எப்படி எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறான் அப்படின்ட்டு. கொஞ்சம் வழி விடுறீங்களா, நான் போலீஸ் ஆஃபீஸரை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அதான் நான் இருக்கேன்ல, நீ இங்கே இரு, உன்னோட ஸ்பெஷல் பிளட்டை பற்றி நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன், அது எப்படி ஸ்பெஷலு, அதோடைய ஸ்மெல்லு நல்லா இருக்குமா, டேஸ்ட் எப்படி ஸ்வீட்டாக இருக்குமா அப்படின்னு அவன் பக்கத்தில் வர டாங்குக்கு பயம் வந்துடுது.
தாங்கு அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறான். அப்போ வழியில் ஒரு ஆண்டி இருக்காங்க, ஆண்டி இடிச்சிட்டு போகிறான். அவன் பின்னாடி ஓடி வந்தவனும் ஆண்டி இடிச்சிட்டு இவன் பின்னாடி துரத்தி வந்துட்டு இருக்கான். தாங்கு எப்படியோ எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறான். ஆனால் கடைசியில் ஒரு ரூம்குள்ளே மாட்டிக்கிறான். ஸோ எப்படா இங்கேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தா கதவெல்லாம் சாத்தி இருக்குது. ஸோ வேறு வழி இல்லை, அங்கே இருக்கிற திங்ஸ் பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்றுக்கிறான். அந்த வேம்பயர் இவனை தேடிக்கிட்டு தான் உள்ளே வருது. எங்கே நீ ஓடிட போகிற, இந்த 4 செவத்துக்குள்ளே தான் நீ இருக்கிற அப்படின்னு அவனை தேடிக்கிட்டு வரேன். அந்த பிளட்டோடைய ஸ்மெல்லு வேறு அந்த வேம்பயருக்கு வருது. ஸோ அந்த வேம்பயர் ரொம்ப ஈஸியாகவே இவனை கண்டுபிடிச்சி அவன் பக்கத்தில் வந்துடுறான். கடைசியில் மாட்டிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி இவனை பிடிச்சிட்டு இவனை கடிக்க ட்ரை பண்ணுது. அந்த இடத்துக்கு மார்க் வந்துடுறான். மார்க்கை பார்த்ததுமே அந்த இன்னொரு வேம்பயரு இவனை ஷூட் பண்ணுது. இப்போ தாங்க கடிக்க ட்ரை பண்ணுற வேம்பயரோட கண்ணு ரெட் கலரில் இருக்குது, மார்க்குடைய கண்ணு கோல்டு கலரில் இருக்குது. ஸோ இவங்க வேறு வேம்பயரு, அவங்க வேறு வேம்பயர் போல். இந்த கோல்டன் ஐஸ் வச்சுருக்க வேம்பயர்ஸ் எல்லாமே அவங்கள கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெட் கலர் ஐஸ் வச்சுருக்கவங்க எல்லாமே அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க. இப்போ இந்த 2 வேம்பயர்ஸ்குள்ளே சண்டை வருது. கடைசியில் மார்க் எப்படியோ அந்த இன்னொரு வேம்பயரை அடித்து போட்டுடுறான். ஆனால் அந்த இன்னொரு வேம்பயரை மார்க்கை ஷூட் பண்ணிட்டான்ல. ஸோ மார்க்கால் நிற்கக்கூட முடியல, அவன் மயக்கம் போட்டு கீழே விழ போகிறான். அப்போ தாங் ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சு, அச்சோ உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் இப்போ எப்படி காப்பாற்றுவேன் அப்படின்னு பயப்படும்போது அவனுக்கு ஒரு ஐடியா வருது. என்னோடய ரத்தத்தை குடித்தா உனக்கு உடம்பு சரியாயிடும்ல அப்படின்ட்டு உடனே அவன் கையை கடித்து ரத்தம் வர வைக்கிறான். ஆனால் அப்போ மார்க் சொல்கிறான், இல்லை நான் செத்தாலும் இனிமேல் அவன் ரத்தத்தை குடிக்க மாட்டேன்னு சொல்கிறான். இல்லை ப்ளீஸ் அப்படின்னு அவன் கெஞ்சும் போது அவன் மயக்கம் போட்டுடுறான். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, எப்படி நம்ம இவனை காப்பாற்றுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்போ டாங்கோடைய தலையிலேருந்து வேர்வை வருது. அந்த வேர்வை ஒரே ஒரு சொட்டு மார்க் மேலே பட்டதுமே அவன் கண்ணை முழிச்சிடுறான். அவன் உடம்புல இருந்த காயம் எல்லாமே சரியாயிடுது. இது டாங்குக்கு மார்க்குக்கு 2 பேருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவன் உடம்பு சரியாயிடுச்சு, இருந்தாலும் அவனால் எந்திரிக்க முடியல. அவன் எந்திரிக்க ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் டாங் மேலேயே விழுந்துடுறான். டாங்கை பார்க்க அவன் அவனை பார்த்துட்டு நீ ஓகே தானே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மார்க்கு நீ ரொம்ப நல்லா ஸ்மெல் பண்ணுற அப்படின்றான். அதாவது இத்தனை நாளாக அவனால் பிளட்டை மட்டும்தான் ஸ்மெல் பண்ண முடியும், ஆனால் இப்போ அவனுக்கு சாப்பாடுடைய ஸ்மெல்லு, டாங்கோடைய ஸ்மெல்லு எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்குது போல். இதோட எபிசோட் 2 முடியுது. அவன் அவனுடைய பிளட்டை டேஸ்ட் பண்ணால, அப்போ இருந்து தான் இப்படியெல்லாம் உடம்புல சேஞ்சஸ் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த நடக்க போதும் தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ், பை.